ஓம். பாலாகி என்கின்ற சீடனை அஜாதசத்ரு என்கின்ற ராஜா குருவாக இருந்து அவனுக்கு பிரம்ம தத்துவத்தை விளக்கி காட்டுகிறார். பாலாகிக்கு ஏற்கனவே சகுன பிரம்மத்தை பற்றி தெரியும். அதாவது இறைவனை பற்றியும் இறைவனை எப்படி உபாசனை செய்வது என்பதையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் கடவுள் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தை பற்றி அவனுக்கு எதுக்கும் தெரியாது. ஆகவே அது உயர்ந்த கருத்தாக இருப்பதனாலும், அது புருஷார்த்தமாக இருப்பதனாலும், அதுவே மோட்ச ஞானமாக இருப்பதனாலும் அஜாதசத்ரு பாலாகியின் மீது கருணை கொண்டு அவனுக்கு இந்த நிர்குண பிரம்மத்தை எடுத்து எம்பி அவனுடைய வாழ்க்கையிலே மோட்சத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவருடைய ஆசை. அதற்காக வேண்டி நிர்குண பிரம்மத்தை எங்கே பார்ப்பது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நிர்குண பிரம்மம் என்றால் இந்த ஜகத்தை படைத்த அந்த சேதன தத்துவம், சைதன்யம், சத்தியம், ஞானம், ஆனந்தம் என்கின்ற அந்த கடவுள். அவர் இந்த ஜகத்தை படைப்பதற்கு முன்பு இருந்தார். எப்படி இருந்தார்? அவருக்கு சரீரம் கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் வெறும் சைதன்யமாக இருக்கிறார். அவர் படைத்த பிறகு அவர் இந்த படைப்புக்குள்ளே உயிரினங்களிலே எங்கே அறிவு தோன்றுகிறதோ அங்கே போய் அமர்ந்து கொண்டார். இதுதான் பிரவேசம் என்று சொல்கிறார். அமர்ந்து கொண்டிருந்து அங்கிருந்து பார்க்கிறார். எதையும் பார்க்க தேவையற்ற அந்த பிரம்மம் படைத்த பிறகு அதை பார்க்க வேண்டும் என்றால் அது என்ன பண்ணோம்? ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் படைத்தது எப்படி இருக்குதுன்னு அது பார்க்குது. அப்போ முன்னிடம் ஒரு பார்வையாளன் இருக்கிறான். அந்த பார்வையாளன் யார் என்றால் சாட்சாத் அந்த பிரம்மம் தான். ஆனால் இந்த உண்மை உனக்கு தெரியவில்லை. நான் பார்க்கிறேன் என்று உன்னை நீ முடிவு செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் பார்ப்பதோ கடவுள். கடவுள் தான் உன் கண் வழியாகவும், உன் செவி வழியாகவும், உன் மனம் வழியாகவும் உணர்கிறார், உன் புத்தி வழியாகவும் அறிகிறாய். இந்த உண்மை தெரியாது. இந்த உண்மை தெரிந்தவன் பார்ப்பவன் யார் என்று கேட்டால் பிரம்மம் அது யார் என்றால் நான் என்று சொல்வான். தெரியாதவன் சொல்வான் பார்ப்பது நான் என்று சரீரத்தை தான் அவன் முன்வைப்பான். இந்த விஷயத்தை இந்த பாலாகிக்கு அஜாதசத்ரு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தூங்குபவனை காட்டி அவனை எழுப்ப முயற்சி செய்கிறார். இதை பற்றி நாம் முன்பே பார்த்துவிட்டோம். இந்த பேச்சு எதுக்கு இங்கே வருகிறது? யாருக்கு இதனால் என்ன நன்மை? இதை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு தான், நீங்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்குத்தான் பாலாகி என்ற ஒரு மனிதனுக்கு அஜாதசத்ருவாக இருந்து இந்த கதை சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் தான் திருந்த வேண்டும், நீங்கள் தான் யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அது பாலாகிக்கு சொல்லப்பட்டதல்ல, நமக்கு சொல்லப்பட்டது, எனக்கும் உங்களுக்கும். சற்று நேரம் கண்ணை மூடி அமருங்கள். ஒரு கேள்வியை கேளுங்கள். இங்கே கண்ணை மூடி இருப்பவர் யார் என்று கேளுங்கள். நீங்கள் தானே. எனவே உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு பதில் வரும், நான். இங்கே கண்ணை மூடி அமர்ந்திருப்பது யார்? நான். இந்த நான் என்று சொன்ன உடனே என்ன உணர்வு உங்களிடம் இருக்கிறது? நீங்கள் ஆணா பெண்ணா? நீ படித்தவரா படிக்காதவரா? உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா? நல்லவனா கெட்டவனா? எதுவுமே இல்லை. நான் என்பது ஒரு அறியும் சேதன தத்துவம் என்பதை கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள். அந்த சேதன தத்துவத்திற்கு எந்த விதமான சரீரமும் தேவையில்லை, எந்த விதமான மனமும் புத்தியும் தேவையில்லை, எந்த விதமான அதுக்கு அடைமொழியும் இல்லை. எந்த உணர்வு உங்களிடம் நான் என்று எழுந்ததோ அதுதான் இன்னொருத்தருக்கும் நான் என்று எழும்போது இருக்கும். 1000 பேர் இங்கே உட்கார்ந்திருந்தாலும் அத்தனை பேரும் கண்ணை மூடிக்கொண்டு இங்கே அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருப்பது யார் என்று கேட்கும் பொழுது என்ன உணர்வு வருகிறதோ அது எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். கண்ணை மூடி திறந்த பிறகு அந்த நான் என்ன செய்ய போகிறது, என்ன எண்ண போகிறது போது ஆளாளுக்கு வேறுபடும். அப்போது நிர்விசேஷமாக எந்த வேறுபாடும் இல்லாமல் சாமான்யமாக பொதுவாக ஒரு நான் இருக்கிறது. அதுவே ஒவ்வொரு உடம்பிலும் பலவிதமான கர்மங்களையும் நாமரூபங்களையும் சுமந்து கொண்டு தேவதத்தன், விஷ்ணுதத்தன், யக்ஞதத்தன் என்று பலவித பெயர்கள் என்று உலகத்திலே உலவாடி கொண்டிருக்கிறது.
அதுவே கழுதை, புலி, மான் என்று மிருகங்களாகவும் இருக்கிறது. அதே நான் தான் பறவைகளிலும் இருக்கிறது. அதே நான் தான் வானத்தில் உயிர்கின்ற தேவர்களுக்குள்ளும் பித்தர்களுக்குள்ளும் எல்லாரிடமும் இருக்கிறது. அந்த நான் பற்றிய கேள்வி இங்கே இருக்கிறது. இந்த நான் பற்றிய விசாரணையைத்தான் ரமணர் போன்றவர்களெல்லாம் மிக நீண்ட காலம் தியானத்திலே இருந்து கண்டுபிடித்து நமக்கு உபதேசம் தந்திருக்கிறார்கள். அந்த நான் என்பது ஒன்றாக எல்லார்கிட்டும் இருக்கிறது. எல்லாருக்கும் நான் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒரே தன்மையாக தான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த நான் எப்படிப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த நான் என்பதில் 2 பொருள்கள் கலந்திருக்கின்றன. ஒன்று அச்சேதனம் என்று சொல்லக்கூடிய ஜடம், இன்னொன்று சேதனம் என்று சொல்லக்கூடிய பிரம்மம் அல்லது ஆத்மா. சேதனமும் அச்சேதனமும் கலந்தது தான் இங்கே நான் என்று இருக்கிறது. இந்த உண்மை பல பேருக்கு தெரியாது. அப்போ நான் என்று நீ நினைக்கும் பொழுது அங்கே ஆத்மாவும் இருக்கிறது. இங்கே ஆத்மா என்றால் பிரம்மம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சைதன்யம், சேதனம். அச்சேதனமாகிய இன்னொன்றும் இருக்கிறது. இரண்டும் இரண்டர கலந்திருக்கிறது. இது பேர் தாதாத்மிய ஆபன்னம் என்று பெயர். ஆபன்னம் என்றால் ஒன்றோடு ஒன்று இரண்டென்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றாக கலந்திருக்கிறது. 2 அற கலத்தல். தண்ணீரிலே பாலை கலந்த உடனே தண்ணீர் எங்கே பால் எங்கேன்னு திருப்பி சொல்ல முடியாது. பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது, சாப்பிட்டா நல்லா இருக்கும். எந்த பொருளும் அதில் விளங்காது. எல்லாம் ஒன்றாகி ஏகீபாவம் ஆகிடும். இதுபோல் அந்த ஒன்றிலே 2 இருக்கிறது. 2 இருந்ததுனால் அதை பிரித்து பார்க்கணும். அது பேர் விவேகம். யார் விவேகியோ அவன் நான் என்பதிலே 2 இருப்பதை அறிவான். அவிவேகிகள் யார் என்றால் இங்கு உலகத்தில் இருக்க அனைத்து பேருமே அவர்கள் நான் என்பதை ஒரு பொருள் என்று நினைக்கிறார்கள். அல்ல, அது கலப்பு. அதில் 2 இருக்கிறது, சேதனம், அச்சேதனம். சேதனம் என்றால் அறியும் பொருள், அறியும் வஸ்து. அச்சேதனம் என்றால் இது போல ஜட வஸ்து. இதற்கு சேதனம் இல்லை. இந்த 2 பொருளும் ஒன்றாக சேர முடியுமா? தண்ணீரும் எண்ணெயும் சேருமா? நான் தேராது. ஆனால் இங்கே சேர்ந்துருக்குதே. எப்படி ஜடமும் சித்தும் ஒன்றாக சேரும்? அந்த சித் ஜடம் என்ற பொருள் நான் என்று உங்களிடம் முழங்கி கொண்டிருக்கிறதே, நான் என்று எல்லார்கிட்டையும் இருக்கிறதே, அந்த நான் அழிவதே இல்லையே. எப்போ இந்த நான் தோன்றுச்சு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அனாதி. எப்பொழுதென்று தெரியாது, எப்போதுமே இப்படி தான் இருக்கிறது. 2ம் கலந்தே இருக்கிறது. அந்த நான் என்று சொல்லுகின்ற உங்களுக்கு சேதனமான பொருளை நான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதில் ஜடமாக இருக்கிற பொருளை நான் என்று சொல்வீர்களா? ஜடமாக இருப்பதை நான் என்று சொன்னால் நான் ஜடம் என்று ஆகிவிடுவேன். ஆனால் நான் அறிவுடைய வஸ்து என்பதனால ஜடத்தை தள்ளிவிட்டு சேதனத்தைத்தான் நான் என்று சொல்லணும். அப்படி யாரும் சொல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் பிரித்து பார்க்கவே முடியல. அதை பிரித்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சோதனை தூங்குவனை வைத்து செய்யப்படுகிறது. ஒருவேளை இந்த பானைக்கு அறிவு இருந்ததனால், பானை என்கிற ஜடம் என்ற சரீரத்திலே அறிவென்றும் இருந்ததனால் இது பேச ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும், சாப்பிட்றதுக்கு கூட ஆசைப்படும். இது எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும். அப்படிப்பட்டது இருக்குது. அப்போ நாம் கேட்குறோம், இந்த பானைக்கு இந்த தன்மை எப்படி வந்தது சார்? எங்கள் வீட்டில் இருக்க பானையெல்லாம் ஜடமாக தானே இருக்குது, உங்களுக்கு மட்டும் இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், சேதனத்தை எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சேதனத்தை பிரித்து இப்படி காட்ட முடியாது. ஆனால் இந்த ஜடத்திற்கு அறிவு இருந்ததுன்னா இந்த ஜடத்துக்கு கிடையாது, அறிவு வேறுடையது, இதில் கலந்திருக்கிறதுன்னு கலந்து பிடிச்சிக்கிறோம். இப்படி இந்த பானைக்கு அறிவு தன்மையை நம்ம கலக்க முடியுமா என்று கேட்டால் அது கலக்கவே முடியாது. இருந்தாலும் இங்கே கலந்திருக்கிறதே, எப்படிப்பட்ட கலப்பு, ஏன் ஏற்பட்டது, இதையெல்லாம் பற்றிய ஆராய்ச்சி தான் இப்பொழுது நம்ம செய்ய போகிறோம். இந்த பாலாகி என்ற சீடன் சரீரத்தை, அதில் இருக்கின்ற உயிர்த்தன்மை, அதுதான் பிராணன், அதை தான் அவன் ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே உயிருடன் இருந்தால் அந்த உயிருக்கு ஆத்மான்னு பேருங்கிறான். அப்போது இந்த உயிரிடம் இருக்கின்ற உடம்புக்குள்ள என்னெல்லாம் குணம் இருக்கிறதோ அது ஆத்மாவுக்கு இருக்குன்னு ஆகிடும் இல்லையா? இப்போ உயிருக்கு ஆத்மான்னு பேர் வச்சிட்டோம்னு சொன்னால் உயிரின் தன்மையெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கும்.
அப்போ உயிரின் தன்மை என்ன? பிறக்கும், இறக்கும், வயதாகும், கஷ்டப்படும், சுகதுக்கங்களை அனுபவிக்கும். ஆத்மா அப்பொழுது சுகதுக்கி, வயசாகிறவன், சாகிறவன், பிறக்கிறவன் ஆகிடும். ஆகவே உயிரையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்க வேண்டும். உயிருள்ள இந்த உடம்பிலே ஆத்மா என்ற அறிவும் கலந்திருக்கிறது. உயிரோடு அறிவும் எப்படி கலந்தது? உயிர் வேறு, அறிவு வேறு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பல இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வேறுபாட்டை அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். உயிர் வேறு, அறிவு வேறு. உயிர் இருப்பதெல்லாம் அறிவுடன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பேட்டரிக்கு உயிருக்கு தான் கேட்குறோம், உங்கள் செல்ஃபோனில் உயிருக்கு தான் கேட்குறோம். அது வேறு. அதில் அறிவு இருக்குதான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. யாருக்குமே செல்ஃபோனுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜடப்பொருளுக்கு உயிர் இருக்கலாம். ஏனென்றால் இந்த உடம்பே ஜடம். சாப்பிடுகின்ற அன்னம் போன்ற விசேஷங்களால் உண்டான உடம்பு. நீ சாப்பிடுகின்ற உணவுக்கு உயிர் இல்லை, ஆனால் உடம்புக்கு வந்தாலும் உயிர் வந்துடுது. நீ சாப்பிட்ற உணவுக்கு அறிவில்லை, ஆனால் உடம்புக்குள்ளே வந்தாலும் அறிவு வந்துடுது. இதனால் இந்த உடம்புக்கே அறிவும் உயிரும் இருக்கிறது. அறிவும் உயிரும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். இந்த பாலாகிக்கு இதே குழப்பம்தான். உயிர் தத்துவத்தை அறிவு தத்துவம் என்று நினைக்கிறான். இதுக்கு என்ன செய்யணும்? உயிர் வேறு, அறிவு வேறு என்று காட்டணும். தூங்குபவனிடம் உயிர் இருக்கிறது, ஆனால் அறிவு இல்லை. உயிர் இருக்கிறது, பிராணன் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை அவர் சொல்கிறார். சீடன் பிராணனை ஆத்மாயை நினைக்கிறான். அதாவது உயிர் தன்மையை, உயிரின் உயிர்ப்பு தன்மையை ஆத்மாயின்னு நினைக்கிறான். ஆனால் குருவோ ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமான சாட்சி என்று சொல்கிறார். அதை நிரூபிக்க வைக்கிறார். உயிர் வேறு, ஆத்மா வேறு என்று சொல்கிறார். இதுக்கு தூங்குவனுடைய அனுபவத்தை தான் ஆராயணும் அப்படின்னு அவர் நோக்குறார். தூக்கத்திலே உயிர் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் மனோ இந்திரியங்கள் எதுவும் செயல்படவில்லை. ஆனால் ஆத்மா இல்லை, அறிவு இல்லைன்னு அவன் நினச்சிக்கிறான். உயிர் இருந்ததுன்னா அறிவு இருக்குன்னா, அப்போது தூங்குறவன்கிட்ட உயிர் இருக்கும்போது அறிவு இருக்கணும். அப்போ அவனை கூப்பிட்டோம்னா எழுந்துக்கணும். அறிவு இருக்கிற பொருளுக்கு அறிவு விஷயம் வந்ததுன்னா கேட்கும். பாருங்கள், மூக்கு என்பது ஒரு விஷயி. அதுக்கு பேர் விஷயின்னு வைப்போம். அதுக்கு விஷயம் என்னன்னா வாசனை. இப்போ விஷயம்னா எது, விஷயின்னா எதுன்னு தெரியும். அனுபவிப்பவன் விஷயி, அனுபவிக்கப்படும் பொருள் விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அது அனுபவிக்க விஷயம். அப்போ இவருக்கு தான் விஷயி. ஒவ்வொரு விஷயிக்கும் ஒரு விஷயம் இருக்கும். சரி, விஷயி இல்லாமல் விஷயம் இருக்குமா? அதுக்கு ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே பார்த்தாலும் சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கிறாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. அந்த சாப்பாட்டுக்கு என்ன வேலை இல்லை. ஆனால் விஷயி இருந்தால் மட்டுமே அந்த விஷயத்திற்கு பயன், வேலையெல்லாம் இருக்கும். உதாரணமாக அக்னி என்கின்ற விஷயி இருந்தால் தான் விறகு என்ற விஷயத்திற்கு பயன். சப்தம் என்ற விஷயம் இருக்கணும்னா அங்கே கேட்கின்ற விஷயி ஒருத்தன் இருக்கணும். யாராவது பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு? அவர் உட்கார்ந்துருக்கிறார்களே, அவருக்காக பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ கேட்குறவர் விஷயி, பேசுகிறவர் விஷயத்தை கொடுக்குறார். அங்கே விஷயி இல்லாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தான்னு என்ன சொல்லுவாங்க? அவன் மூளை கெட்டவன், அறிவில்லாதவன், ஏதோ வளரிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சப்தம் என்ற விஷயத்திற்கு பிராணன் விஷயமாக விஷயியாக இருந்தால், அதான் உயிர். இப்போ சப்தம்ன்றது உயிருக்கு கேட்கணும்னு வைங்க. சப்தங்கிறது ஒரு விஷயம். இந்த இடத்துல விஷயி யாருன்ற கேள்வி. விஷயங்கிறவன் அறிவுடையவன் தானே. இவன் என்ன சொல்கிறான்? பிராணன்ற உயிர் தான் அறிவுடையது, அது ஆத்மாங்கிறான். அப்போ சப்தத்தை யார் கேட்கணும்? இப்போது விஷயி தானே கேட்கணும். யார் விஷயிங்க? அவனை பொறுத்த வரைக்கும் உயிர், பிராணன். தூங்குறவங்ககிட்ட அந்த பிராணன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இவங்க சப்தம் கொடுக்குறாங்க, ஆனால் எழுந்துக்க மாட்டேங்கிறானே. விஷயம் இருக்கிறது, அங்கே விஷயி இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? உணவு இருக்கிறது, உண்பவன் இல்லை. சப்தம் இருக்கிறது, கேட்பவன் இல்லை. ஆனால் இவங்க யார் சொல்கிறான்? கேட்பவன், சப்தம் அனுபவிப்பவன்லாம் உயிருங்கிறான். ஆனால் உயிர் இருக்குதாங்க. ஆனால் உயிர் இருந்தும் சப்தத்தை அது கேட்கவில்லை. அப்போ நான் கேட்பவன் யார்? உயிரல்ல, அது ஒரு வேறு விஷயம்.
அதை கண்டுபிடிக்கணும். அவன் எங்கே போயிட்டான்? தூக்கத்தில் உயிர் இருக்குதே, கேட்பவன் எங்கே? தூக்கத்தில் உயிர் இருக்கிறதே, பார்ப்பவன் எங்கே? தூக்கத்தில் உயிர் இருக்கிறதே, அனுபவிப்பவன் எங்கே? அப்போ உயிர் வேறு, அனுபவிப்பன் வேறுன்னு புரிஞ்சுக்குங்க. உயிராக இருப்பதெல்லாம் அனுபவிக்குதுன்னு சொல்ல முடியாது. தூக்கத்திலே உயிர் இருந்தும் அங்கே அனுபவம் இல்லை, உயிர் இருந்தும் அங்கே கேட்பவன் இல்லை. சில நேரங்களில் வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, வேதாந்த விஷயம் அங்கே இருக்குது, சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் அது புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உயிரோடு உட்கார்ந்துருக்கிறான், ஆனால் விஷயிங்கிற ஒருத்தன் அங்கே இல்லை. ஆனால் மற்றவங்களாம் உயிரோடு சேர்த்து ஆத்மாவோடு உட்காந்துருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ விஷயம் இருந்து விஷயம் இல்லைன்னா வேலை நடக்காது. தூங்குறவங்கிட்ட விஷயிங்கிறது இவன் என்ன நினைக்கிறான்? பிராணன் நினைக்கிறான், உயிர்னு. ஆனால் உயிர் இருக்குது, ஆனால் விஷயம் இருந்தும் அது இங்கே அனுபவிக்கப்படவில்லை. அப்போ விஷயம் இருந்தும் விஷயம் இருந்தால் அங்கே வேலை நடக்கும். ஆனால் விஷயம் இருக்கிறது, அங்கே ஒன்று எழுந்துக்கு வேலை, அவன் கூப்பிட்டாலும். அப்போ விஷயி என்பவன் அங்கே இல்லை, பிராணன் இருக்கிறது. எனவே பாலாகி பிராணன் சேதன பொருள் அல்ல, உடம்பும் சேதன பொருள் அல்ல, அது விஷயி அல்ல, வேறு ஒன்று விஷயம் ஒன்று இருக்கிறது. அவனிடம் கேட்பவன், பார்ப்பவன், அறிபவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் விஞ்ஞானமயம்னு சொல்கிறார். ஒரு விஞ்ஞானமயன்தான் தூங்குபவரிடம் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் விழித்து கொண்டால்தான் இவன் கேட்பான், பார்ப்பான், சுவைப்பான். இந்த உயிர் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்குது. ஆனால் விஞ்ஞானமயன் என்ன பண்ணுறான்? கனவு காண்பான், நனவில் இருப்பான், தூக்கத்தில் ஒடுங்கிடுவான். அவன் தாண்டா விஷயி. இந்த உடம்பில் இருக்கிற மூச்சு காத்தோ உயிரோ அவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர் வேறு, அறிவு வேறு, விஞ்ஞானமயம் என்பது வேறு, உடம்பில் இருக்கின்ற இயக்கம் வேறு. உடம்பில் இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்க எல்லாமே அறிந்து கொண்டிருக்கிறான்னா, கோமாவில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியுது? அவன் 10 வருஷமாக கோமாவில் கிடக்கிறான், உணவு கொடுக்குறாங்க, மூச்சு விடுறது, அவன் மலம் கழிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் என்ன சொன்னாலும் ஒன்றுமே கேட்கல. அவன் உயிர் இருக்குதே, ஏன் விஷயம் இல்லை? அறிபவன் எங்கே? கேட்பவன் எங்கே? அனுபவிப்பவன் எங்கே? சிந்திப்பவன் எங்கே? சுகதுக்கி எங்கே? கர்த்தா போக்தா எங்கே? அதை காட்டுறதுக்கு தான் பாலாகிக்கு தூங்குறவனை கூப்பிட்டு காமிச்சார். இப்போ கேட்குறான் ஒரு தடை. அதாவது தூங்கும்போது விஷயம் இருக்கான். நீங்கள் பிராணன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நான் இன்னமும் பிராணன் தான் உயிர், உயிர் தான் விஷயங்கிறேன். அறிபவன், விஷயம்னு அறிபவன். ஆனால் ஏதோ ஒரு தடையினால அறியாமல் இருக்கலாம். இல்லை, எவ்வளோ பேர் காது கேட்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு தடை இருக்கலாம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நீங்கள் என்னவோ உயிருக்கு எப்பவுமே அறிவில்லை, உயிர் வேறு அறிவில்லைங்கிறீங்க. சில நேரத்தில் நான் உயிர் தான் அறிவுன்னு சொல்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு தடை இருந்து அது கேட்காமல் இருக்கலாம். இல்லை, அப்படி கூட இருக்கலாம். இல்லை, அவன் தூக்கத்தில் இல்லை. இந்த பிராணன் என்று சொல்லுக்க உயிருக்கு திக்கு தான் செவிகள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எங்கிருந்து கூப்பிட்டாலும் அது பதில் சொல்லிடணும். ஆனால் அவ்வாறு அது சொல்லவில்லை. அதனால் சம்பந்தம் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் கூப்பிட்றேன், ஏ சோமதத்தா, ஏ ஆரியமா என்று அவனை கூப்பிட்றேன், தூங்குறவனை. அவன் காதுக்குள்ளே போகலையா சப்தம்? காது திறந்தானே இருக்குது. நீங்கள் என்ன தடையர்னு சொல்கிறேன்? காதுக்குள்ளேயும் போச்சு. நீங்கள் வேணால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்கள். அவன் படுத்துக்கிறவனுக்கு, தூங்குறவன்கிட்ட நீங்கள் சப்தம் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, அது ஒன்றும் அவனுக்குள்ளே போகும். அவன் மூளையில் வேலை செய்யும், வாங்கியிருப்பான். ஆனால் வாங்குறவன் இல்லை. அங்கே கிரகணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சப்தத்து கிரகணம் இருக்கிறது, ஆனால் அதை அறிபவன் தான் அங்கே இல்லை. அங்கே சப்தத்தை கிரகிக்கின்றதெல்லாம் பிராணன் பண்ணுது, சரீரம் பண்ணுது. ஆனால் அது அறிவது அது அல்ல. இந்த உடம்பு காதெல்லாம் சப்தத்தை வாங்கும், பிராணன் அதை கேட்டுக்கும், கிரகணம் பண்ணிக்கும். இப்போ நாக்கில் டேஸ்ட்டை வச்சவுடனே சம்பந்தம் உண்டாகுது, டேஸ்ட்டும் உண்டாகுது. ஆனால் உள்ள டேஸ்ட் பண்ணுறவன் இல்லைன்னா இப்போ நாக்கு இருந்தும் பயனில்லை, நாக்கில் உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
இப்போ உயிர் வேறு அறிவு வேறு என்று புரிந்து கொண்டோம். இப்போ அந்த அறிவு எது? உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான், மூச்சு விடுறான், உடம்புல சூடு இருக்கிறது, வேர்வையெல்லாம் வேர்த்து கொண்டு இருக்கிறது, அவன் அப்பப்போ கொசு கடிச்சா சுரிச்சிக்கிறான், இதெல்லாம் நடக்குது. ஆனால் உள்ளே விஷயி என்பவன் எங்கே போனான்? முடித்து கொண்டதும் அந்த விஷயம் எங்கிருந்து வந்தான்? இதான் கேள்வி. தூக்கத்தில் விஷயி யார்? விஷயி யார்? அவன் எங்கே சென்றான்? எங்கிருந்து வந்தான்? இதுதான் இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடியது. பிராணன் ஆத்மா இல்லை. பிராணன்னா உயிர்னு வச்சுக்கோங்க. உயிர் ஆத்மா இல்லை என்பது தான் இங்கே பேச்சு. தடை ஒருத்தன் சொல்கிறான், உடலும் பிராணனும் ஜடம் சேதனம் இல்லை என்றே வைத்து கொண்டாலும் உடலில் இருக்கும் வேறு சேதனம் பதில் தந்திருக்கலாமே. அவனை சொல்கிறான், இந்த உடம்பு உயிர் அது ஜடம், அது சேதனம் இல்லை தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னொரு சேதனம் உள்ளே இருக்கலாம்ல. இந்த உடம்புக்குள்ளே நீங்கள் சொல்கிற உயிரும் இந்த உடம்பும் விட்டுட்டு இன்னொரு பொருள் உள்ளே இருக்கலாம். அது சேதனமாக இருக்கலாம். அது பதில் தந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு. அப்போ கூட உடம்புக்குள்ளேயே தான் அந்த சேதனத்தை தேடுறான். அவன் சேதனத்தை நிலைநாட்ட முடியாததை போல் அசேதனத்தை நிலைநாட்ட முடியாதுன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த உயிருக்கு சேதனத்தன்மை இல்லைங்கிறீங்க. உயிர் இருக்குது, ஆனால் அது அறியும் தன்மை இல்லைங்கிறீங்க, அது விஷயம் இல்லைங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் சொல்கிற அந்த ஆத்மாவும் அப்போது இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் அவன் கேட்குற அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகும்? அறிவுன்ற பொருள் உடம்பு விட்டு வெளியே போயிட்டு கூட வந்திருக்கலாம் தூங்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு தடையை கொடுக்குறான். பிராணன் இல்லைன்னு வச்சுக்கிறேன். நான் முதல்ல உயிரந்து அறிவுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உயிர் வேறு அறிவு வேறுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? தூங்கும் பொழுது அந்த அறிவு எங்கேயோ வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நாம் என்ன சொல்லணும்? அவன் உள்ள தான் இருக்கிறான், எங்கே இருக்கிறான்னு காட்ட போகிறோம். சில பேருக்கு அப்படி ஒன்று இருக்குது. தூங்கும் பொழுது நாம் வெளியே போயிடுறோம், அறிவு தன்மை வெளியே போயிடுது, முழிக்கும்போது உள்ளே வந்துடுது. அதனால் ஒலிக்கி எழுப்பினோம்னா அவன் வெளியே உள்ளே போகாமல் போய் சிக்கிடுவானோ அப்படியெல்லாம் கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ அறிவு பொருள் உருண்டையாக அணுத்தன்மையாக ஏதோ ஒளி உருண்டையாக இருப்பது போலவும் அவங்களுக்கு கற்பனைகள் வருகிறது. அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்ற வேதாந்தம். ஆத்மா எங்கும் நிரம்பியது, அது எங்கேயும் ஒடுங்க வேண்டியது இல்லை. ஆனால் இந்த இடத்துல தூங்கும் பொழுது ஒரு அறிவு பொருள் இருக்கிறது, அது ஜடமும் சித்தும் கலந்த ஒரு பொருள், அது தான் உடம்பு முழுக்க நிரம்புகிறது, உடம்பிலிருந்து பிரிந்து ஒரு இடத்துல அடங்குகிறது என்று காட்ட வேண்டியிருக்கு. இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இதனுடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சுருக்கமாக நான் இங்கே சொல்லி விட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும், குழப்பம் இல்லாமல் புரிஞ்சு கொள்ளலாம். உண்மையிலே கனவு நனவு உறக்கம் என்பதில் என்ன நடக்கிறது என்பதை நாம் இப்போ புரிந்து கொள்வோம். ஆத்மா அல்லது கடவுள் பிரம்மம் எங்கும் இருப்பது, அது சர்வ வியாபகி. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது சைதன்யம். ஆனால் நான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, கண்ணை மூடி இருக்கும் பொழுது நான் என்று கேள்வி கேட்கும்பொழுது ஒரு பதில் நான் என்று வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நானை பற்றி இப்போ பேசும். அந்த நானுக்கு நாம் ஒரு பேர் கொடுப்போம். அவன் பேர் சிதாபாசன்னு பேர். சித் என்பது ஆத்மா, ஆனால் அவனுடைய பிரதிபலிப்புங்கிறதால சிதாபாசன். அப்போ நான் என்று உங்களிடம் பதில் வந்ததே, அந்த நான் என்ற பதிலை கொடுத்தவன் யார் என்றால் சித் ஆபாசம், சித்தின் பிரதிபலிப்பு. கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சித்து என்றால் கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் சிதாபாசன் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அப்போ ஏதோ ஒரு கண்ணாடி உங்ககிட்ட இருக்குது எல்லார்கிட்டே. அந்த கண்ணாடியில் இந்த பரம்பொருள், இந்த ஆத்மா பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிக்கின்ற அந்த பிரதிபிம்பம் ஆத்மா, அது சித்து. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் அது பிரதிபலிக்குது இல்லையா, அது ஆபாசம். எனவே அது சிதாபாசன். அவனுக்கு இன்னொரு பேரும் தராங்க, விஞ்ஞானமயன் அப்படின்னு பேர். ஏனென்றால் விதவிதமாக அறிகின்ற தன்மை உடையவன். அதனால் அவன் விஞ்ஞானமயன், சிதாபாசன். அவன் யார்? ஆத்மாவும் கண்ணாடியும் சேர்ந்தவன். ஆத்மா தான் சித்து, கண்ணாடியில் பிரதிபலிக்கிறதுனால சிதாபாசன். அப்போ சிதாபாசன் இருக்கிற இடம் எங்கே? கண்ணாடி. கண்ணாடியில்னா சிதாபாசன் இருந்திருப்பானா? இருக்க மாட்டான், சித்து மட்டும்தான் இருக்கு. அப்போ சிதாபாசன் யார் என்றால் கண்ணாடியில் இருக்கின்ற சித்து. அப்போ ரெண்டும் கலந்திருக்கிறது.
இந்த கண்ணாடி தான் ஜடம், அதில் பிரதிபலிக்கின்ற சித்து தான் சேதனம். அப்போ சித்தும் சேதனமும் எப்படி, சேதனமும் ஜடம் எப்படி கலந்ததுன்னு கேட்டேன். அப்போ நான் என்று கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் என்று உணரும் பொழுது என்ன தோன்றுகிறதோ அது கண்ணாடியும் அதில் பிரதிபிப்பதும். கண்ணாடியாக இருப்பது எது என்று கேட்டால் அதுதான் உங்களுடைய உள்ளம், அந்தக்கரணம் என்று பெயர். அந்த அந்தக்கரணம் என்ற கண்ணாடியிலே ஆத்மா புகுந்து கொண்டு நினைக்கலாம், பிரதிபலிக்குதுன்னு நினைக்கலாம், வெட்டுப்பட்டதுன்னு நினைக்கலாம், எப்படி வேணால் நினச்சிங்க. அங்கே இருக்கின்ற ஆத்மா, எங்கும் நிறைகின்ற ஆத்மா, எங்கும் நிறைஞ்சின்ற ஆத்மாவில் இந்த ஆகாசம், இப்போ அந்த கரணம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு அந்த ஆகாசம் இருக்கு இல்லையா, அப்போ இதுக்குள்ளே இருக்கின்ற ஆகாசத்தை நான் சிதாபாசன்னு சொல்கிறேன். இந்த ஆகாசத்துக்கு ஞானத்தன்மை இருக்குது, அறிவது, தூய அறிவு. ஆனால் இந்த அந்த கரணம்ங்கிற பானைக்குள்ளே இருக்கின்ற அதே அறிவு பானை வழியாக வெளியே வரும் பொழுது பானையுடைய தன்மையும் சேர்த்து கொண்டு வருகிறது. அப்போது இது அறியும், விசேஷமாக அறிவும் குணத்தை பெறுகிறது. அதை நாம் விஞ்ஞானமயம்னு சொல்கிறோம், சிதாபாசங்கிறோம். இந்த அறிவும், இது அறிவு மாத்திரம், ஆனால் இது வழியாக வரும்போது அறிகின்ற தன்மையோடு வருகிறது, விதவிதமாக அறிகின்ற தன்மை. அது எப்படி அது வந்துச்சு? ஏனென்றால் இதில் புத்தி, மனம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஜடப்பொருள் புத்தி, மனம் என்கின்ற உணர்வையும் அறிவையும் கொண்டிருக்கின்ற ஜடமாகிய இந்த பானை வழியாக இந்த ஆகாசம் உலகத்தை தன்னையே பார்க்குது. வெளியே இருக்கிறது ஆகாசம்தான். பார்க்கும் பொழுது இது பார்ப்பவனாக, கேட்பவனாக, செய்பவனாக, அனுபவிப்பவனாக மாறிடுது. ஆனால் வெளியே இருக்கின்ற ஆகாயமோ பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, அதுக்குந்தான் அந்த சரீரம் இல்லைல்ல. அப்போது இந்த உள்ளுக்கொண்டிருக்கின்ற இந்த குடாகாசம், வெளியிருக்கிற மகாகாசம் ரெண்டும் ஒன்று தான். இங்கே ரெண்டு கிடையாது. ஆனாலும் இந்த குடாகாசமாக இருக்கும் பொழுது அது ஆபாசம் அடைகிறது, இதோடு கலந்து விடுகிறது. இந்த கலந்து வழியாக உள்ளுக்குள்ளிருந்து இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக பார்க்கும் பொழுது, அந்த ஓட்டைக்குள்ளே பார்க்கும்போது ஓட்டைகள் என்ன காட்டுதோ அது அறியுது, அவ்வளவுதான். இந்த ஆகாசம் எதையும் பார்க்கறதில்ல, அது அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அறிவு சொரூபம். ஆனால் இது அறிவு சொரூபமாக இருந்து கூட இதுக்கு வேறு என்னென்னவோ குணங்கள் வருகிறது. அது அந்த கரணத்தினுடைய தன்மைகள், அந்த கரணத்துடைய தர்மங்களை இந்த சித்து எடுத்துக்கொள்வதால் அது தாதாத்மிய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய முறையிலே இதன் தர்மங்கள் அதில் இருக்கிறது, அதன் தர்மம் இது இருக்கிறது. இந்த உள்ளே இருக்கின்ற அந்த ஆகாயத்துக்கு அறியும் குணம் அறியும் தன்மை இருக்கிறது, மன்னிக்கவும், அறியும் தன்மை. ஆனால் இந்த பானைக்கு அறியும் தன்மை கிடையாது, ஒரு ஜடம். அந்த பானைங்கிறது பதிலாக இப்போ நினைக்கிறேன் மனம் புத்தின்னு வச்சுக்கோங்க. அந்த மனம் புத்தியும் சேர்த்து ஒரே வார்த்தை சொல்வோம், அந்த கரணம். அந்த கரணத்தில் உள்ளே இருக்கின்ற அறிவு தத்துவம் வந்தவுடனே அந்த கரணம் அறிவை தனக்கு எடுத்துக்குது. இந்த உள்ள இருக்கிற அறியும் தன்மை அந்த கரணத்தின் தர்மத்தை அது எடுத்துக்குது. இரண்டு தன்மை என்னன்னு பார்ப்போம். இந்த அந்த கரணத்தன்மை எதையாவது அறியும், எதையாவது உணரும். ஆனால் ஜடம் அது உணர்வதற்கும் அறிவதற்கும் வேண்டிய தகுதியை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் அது அறிவதற்கும் உணர்வதற்கும் வேண்டிய சைதன்யம் அதுக்கிட்ட இல்லை. அப்போ என்ன தான் பண்ணோம்? இப்போ கூட பாருங்கள், ஒரு மைக் இருக்குது, அதுக்கு அறியும் தன்மை இருக்குது, ஆனால் சைதன்யம் இருக்குதா? இல்லை. கேமரா இருக்குது, அது கண் இருக்குது, ஆனால் அறியும் தன்மை இருக்குதா? இல்லை. ஆனால் எதை வேணாலும் அறியும், எதை வேணாலும் இந்த மைக்கு கேட்கும், ஆனால் அனுபவித்து யாரும் இல்லை, விஷயி இல்லை. அதுபோல் இந்த பானை என்கின்ற இந்த அந்த கரணத்தில் அறிவும் உணர்வும் அடைகின்ற, பெறுகின்ற, விகாரப்படுகின்ற, மாறுகின்ற தன்மையெல்லாம் இதுக்கு இருக்குது. எதையாவது அறிந்து கொண்டால் இது மாறிடும். நான் வெங்காயத்தை பார்த்து வெங்காயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆப்பிள் பார்த்து ஆப்பிளை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதை நான் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ருசின்னு உணர்ந்தேனோ, அறிவும் இருக்கும், உணர்வும் இருக்கும். ஆனால் இந்த அறிவும் உணர்வும் யாருடையதுன்னு கேட்டால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுடையது, உள்ளே இருக்கக்கூடிய சித்தினுடையது. அந்த சித்து இந்த ஜடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது ஏற்படுவது பேர் தான் சிதாபாசன் என்று பெயர். அவனை தான் விஞ்ஞானமயன்னு சொல்கிறோம். இப்போ யார் விஞ்ஞானமயன்? இந்த மனம் புத்தி மட்டுமா? இல்லை. ஆத்மாவும் மட்டுமா? இல்லை. ஆத்மாவும் அந்த கரணம் கலந்தவன், அவன் விஞ்ஞானமயன்.
அப்போது இது விஞ்ஞானமாக இருந்து கூட இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இல்லைன்னா இது விஞ்ஞானம் அல்ல, வெறும் ஜடம். இப்போ புரிஞ்சுக்கங்க. இவ்வாறு நான் என்று நீங்கள் எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த நான் அந்த கரணத்திற்குள் இருக்கின்ற அந்த பரம்பொருள் ஆத்மாதான். அந்த கரணத்தின் தர்மம் என்ன? எவையாவது துருதுன்னு அறியணும். எல்லா உயிரினங்களும் பாருங்கள், ஒரு நாய் குட்டிக்கு போச்சுன்னா தரையெல்லாம் மோந்துக்கிட்டே போகுது, இங்கே எங்கேயே தரையெல்லாம் மோப்பம் முடிச்சுக்கிட்டே போகுது. எதையாவது அறியணும், ஏதாவது சாப்பிடணும், அனுபவிக்கணும், அறியணும். அனுபவங்கிறது உணர்வு, அறிவுங்கிறது அறிவு. அறிவும் உணர்வும் எப்பொழுதுமே பிரவிற்த்தியாக இருந்து கொண்டிருக்குது. எதையாவது அறியணும், எதையாவது உணரணும், ஏதாவது வாயில் எடுத்து போடணும், ஏதாவது திறந்து பார்க்கணும், ஏதாவது கேட்டு அனுபவிக்கணும். அப்படிங்கிறது தான் உயிரினுடைய எல்லா தன்மையும். இந்த தன்மையெல்லாம் அந்த கரணத்தினுடைய தர்மங்கள். அந்த தர்மமெல்லாம் இந்த சித்துக்கு போயிடுச்சு. அப்போது ஆத்மா அறிபவனாகவும் உணர்பவனாகவும் அது செய்ய வேண்டிய நிலைக்கு வருது. அந்த நிலையை நாம் சிதாபாசன் விஞ்ஞானமயம்னு சொல்கிறோம். அதே போல் இந்த அறிவு உணர்வு மட்டுமே இருக்கின்ற அறியும் செயலையும் உணர்வும் செயலையும் உடைய அந்த கரணம் ஆத்மாவின் கலப்பினாலே அறிபவனாகவும் செய்பவனாகவும் மாறுது. இந்த இடத்துல ரெண்டு கிடையாது. இது பேர் தாதாத்மிய சம்பந்தம். இரும்பு குண்டை எடுத்து நெருப்பிலே போட்டால் அது சிவக்க பழுத்து காயும். அப்போ அது ஒளிர் வென்றிருக்கும். அப்போ அந்த குண்டை தூக்கி காமிக்கும்போது பிரகாசமாக அந்த இருட்டு ரூம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ இரும்புக்கு வெளிச்சம் தருது. அந்த வெளிச்சம் யாருடையது? இரும்புதில்லை, நெருப்புது. அந்த வெளிச்சத்துக்கு இடம் இருக்குது. அந்த இடம் யாருது? இரும்புது. லைட்லேருந்து வர பல்புலேருந்து வர வெளிச்சத்துக்கு இடம் கிடையாது, இரும்புக்கு ஒளி கிடையாது. ஆனால் இங்கே இடையும் இருக்குது, ஒளியும் இருக்குது. அப்போ யாருடைய தர்மம் யாருக்கு போச்சு? ஒளியினுடைய தர்மம் எல்லாம் இரும்புக்கு வந்துடுச்சு, இரும்புடைய கனமெல்லாம் ஒளிக்கு போயிடுச்சு. இப்போ ரெண்டும் சேர்ந்து எடையுடைய ஒளி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுபோல் இங்கே ஆத்மாவுடைய சித்து தர்மம் எல்லாம் அந்த கரணத்துக்கு வந்துடுச்சு. அந்த கரணத்தில் இருக்கிற அறிகின்ற உணர்கின்ற பரபரப்பான அந்த தன்மையெல்லாம் ஆத்மாவுக்கு போயிடுச்சு. இந்த அறிவதும் உணர்வதும் என்ற தன்மையினால தான் அது சுகதுக்கங்களையும் கர்த்தா போக்தா என்பதையும் சம்சாரத்தின் ஒழுகிறது. ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவுடைய தர்மம் அறிவது மட்டுமே, அறிவை கொடுப்பது மட்டுமே. அது சுத்த சைதன்யமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆத்மா இந்த சம்பந்தத்தினால அனாதி காலத்தில் இந்த சம்பந்தம் பட்டிருப்பதனால அது எப்பொழுதுமே சம்சாரியாக இருக்கிறது. எவன் ஒருவன் இந்த உண்மையை அறிந்து கொள்கிறானோ, ஆத்மாவை நான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த காரணத்தை நான் அல்ல, அதில் கலந்திருந்தாலும் எனக்கு ஒரு துன்பமும் இல்லை என்று அவன் தெரிந்து கொண்டவன, அவனுக்கு அந்த கணமே இந்த அறிகின்ற உணர்வுகின்ற தன்மையினால இந்த விஞ்ஞான மயத்தில் இருக்கின்றதுனால அவனுக்கு எந்த விதமான கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இழந்து அவன் சமாதானமாக அமைதியாக திருப்தனாக வாழ்கிறான். இப்பொழுது அந்த கரணம் என்ன ஆயிடுச்சு? அறியும் தன்மையும் விட்டுடுச்சு, உணர்வும் தன்மையும் விட்டுடுச்சு. ஏன்? அதுக்குள்ளே ஒரு அறிவு வந்துடுச்சு. அந்த கரணமே அறிவுடையதாக மாறி புது அறிவை ஏற்றுக்கொண்டு நான் உண்மையிலேயே கலந்தவன், இங்கே இருக்கின்ற கலப்பிலே ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் பொய், என்னுடைய கற்பனை என்று அது தெரிந்து கொள்கிறது. நான் உண்மையில் சாட்சாத் ஆத்மாவே. ஆத்மாவும் இந்த அந்த கரணம் கலந்ததனால நான் ஜீவனாக இருந்தேன், இப்பொழுதும் கலந்துதான் இருக்கிறது. நான் முக்தனாக இருக்கிறேன், ஜீவன் முக்தனாக இருக்கிறேன். கலந்ததனால ஜீவன், ஆனால் அறிந்து கொண்டதுனால முக்தன். கலந்ததுனால ஜீவன், அறியாதனால சம்சாரி. இப்போ சம்சாரிக்கும் முக்தனுக்கும் வித்தியாசம் இதே அந்த கரணத்தில் அறியாமையை நீக்கி அறிவை கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் இந்த தாத்பரியம். இப்பொழுது நம்ம இந்த அறிவோடு இந்த பாலாகிக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசோதனையை நாம் புரிந்து கொள்வோம். தூங்குகின்றவனிடத்திலே இந்த சிதாபாசன் இருக்கிறானா இல்லையா? முதல்ல உயிர் என்பது அறிவில்லைன்னு சொல்லியாச்சு. பிராணன் உயிர், உடம்பும் பிராணனால் உயிரோடு இருக்குது. ஆனால் உடம்பும் பிராணனும் இருந்து கொண்டு அங்கே உயிர் இருந்தாலும் கூட, தூங்குபவன் உயிரோடு இருந்தாலும் கூட, ஆனால் அறிவு இல்லாமல் இருக்கிறான். அந்த அறிவு தத்துவம் எது என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதை ஆத்மா என்று சொல்வதை விட சிதாபாசன் அல்லது விஞ்ஞானமயன் என்று நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விஞ்ஞானமயன்
தூக்கத்தில் என்ன ஆகிறான், நனவில் என்ன ஆகிறான், கனவுல என்ன ஆகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். நனவில் இந்த விஞ்ஞானமயன் அந்த கரணத்தில் கலத்திருக்கிற இந்த ஆத்மா, அந்த கரணம் உடம்புமெல்லாம் நிரம்பி இருக்குது, நரம்புகளாலும் நாடிகளாலும் நிரம்பி இருக்கிறதுனால இந்த சிதாபாசன் உடம்பு முழுக்க நிரம்பி இருந்து உடம்பையே அறிவுடையவன் ஆகிறான். அப்போ உடம்பு உயிரோடு இருக்குது, அறிவோடவும் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்துக்கிறதுனால நமக்கு வேகம்னா உயிரே அறிவுன்னு நினச்சிக்கிறோம். கனவு நேரத்தில் என்ன பண்ணுறான், இந்த உடம்புலேருந்து பிரிஞ்சுக்கிறான். யார்? இந்த சிதாபாசன். தனக்கு ஒரு நினைவிலிருந்து ஒரு உடம்பை உண்டாக்கிக்கிட்டு அந்த உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு கனவு காண்றான். அப்பவும் கூட இந்த உடம்பு உயிர் இருக்குது, ஆனால் அறிபவன் வேறொரு உடம்பில் இருக்கிறான், சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறான். ஆழ்ந்த உறக்கத்திலே அந்த சிதாபாசன் உடம்பிலிருந்தும் சூக்ஷ்ம சரீரத்திலிருந்தும் விடுபட்டு தன்னுடைய அதிகரணம் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவிலே ஒடுங்கி விடுகிறான். ஏன்னா ஆத்மாதானே சிதாபாசனை வெளிவந்தது. இப்போ சிதாபாசன் உடம்பையும் அந்த கரணத்தையும் விட்டுட்டான்னா என்ன ஆகும்? அந்த கரணத்தோடு இருக்கும் வரைக்கும் தானே அவன் சிதாபாசன். இந்த அந்த கரணத்தை விட்டுட்டானே, இப்போ கண் மூக்கு காது எல்லாத்தையும் விட்டுட்டான், மனம் புத்தியும் விட்டுட்டான், அகங்காரத்தையும் விட்டுட்டான். இப்போ எங்கே போயிட்டான்? இப்போ அந்த கரணத்தோடு தொடர்பை அறுத்து கொண்டான். நீயாச்சும் உன் வேலையாச்சு போ. இப்போது இந்த பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் இந்த பானை வழியாக எதையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. இந்த பானைக்கு உயிர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவன் சிதாபாசன் தன் தொடர்பை துண்டித்து கொண்டான். அப்போ சிதாபாசன் இப்போ என்ன ஆனா அவன் யாரோ அவனோ சித்தாக இருக்கிறான். அதனுடைய சிதாபாசன் எங்கே போயிட்டான்னு கேட்டோம்னா என்ன, எங்கேருந்து வந்தான்? சித்திலேருந்து தான் வந்தான். இப்போ எங்கே போனான்? சித்துக்குள்ளே தான் இருக்கிறான். உடம்பு விட்டு எங்கேயும் பறந்து போகலை, எங்கேயும் போகலை. எங்கும் இருக்கின்ற அந்த ஆகாயம் பானைக்குள் இருக்கிறது. இந்த பானைக்குள் இருக்கின்றதுலேருந்து தான் அந்த பானைக்குள் இருக்கின்ற அந்த சித்து தான் இந்த பானை வழியாக சிதாபாசனாக விஞ்ஞானமயனாக இருந்தது. இப்போ இந்த பானையிலிருந்து விடுபட்டது. நான் இனிமேல் இந்த பானை வழியாக பார்க்க மாட்டேன், சூக்ஷ்ம சரியாகவும் பார்க்க மாட்டேன்னு ஒன்று அவன் பார்ப்பதையும் கேட்பதையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறான். அப்பொழுது எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அவன் சித்தில் தான் இருக்கிறான், ஆகாசத்தில் தான் இருக்கிறான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பானைக்குள் இருக்கின்ற ஆகாயம் பானை வழியாக வரும்பொழுது நனவு, பானைக்குள்ளிருக்கின்ற நினைவோடு மட்டும் இருந்தால் அது கனவு. இந்த பானையையும் அந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுவிட்டு இருந்தால் அது உறக்கம். அப்போ அந்த ஆகாயம் என்னன்னு சொல்கிறது? இந்த நனவும் கனவும் இருக்கும் வரைக்குத்தானே அதுக்கு விஞ்ஞானமயன். நனவும் கனவும் இல்லாத போது விஞ்ஞானமயன் என்ற பேரே இல்லை. ஏனென்றால் அவன் ஞானமயமாக இருக்கிறான். விதவிதமாக அறிகின்ற போது தான் விஞ்ஞானமயன். எதையும் அறியாமல் பொதுவாக நான் இருக்கிறேன் என்று தூக்கத்தில் இருக்கிறோம் நாம் எல்லாம். ஆனால் அவன் ஞான மாத்திரம், அவன் சித் மாத்திரம். அவனுக்கு பெயர் ஆகாசம் என்று பெயர். இந்த இடத்துல ஆகாசம் பேர் சொல்கிறாங்க. இனி அதை நாம் இப்பொழுது மந்திரத்தின் மூலமாக அறிய பார்ப்போம். தூக்கத்தில் இந்த சேதன தத்துவம் அல்லது சிதாபாசன் அவனுக்கு ஜீவன்னு பேர், ஜீவாத்மான்னு பேர். எத்தனை பேர் சொல்கிறாங்க? ஜீவாத்மா, சிதாபாசன், விஞ்ஞானமயன், சேதன தத்துவம்னு சொல்கிறோம். ஆனால் உடம்பும் சூக்ஷ்ம அறிவு என்ன சொல்ல போகிறோம்? நம்ம உயிர்னு சொல்லுவோம். உடம்பு மட்டும் உயிரோடு இருக்கிறது. இந்த உடம்பு சூக்ஷ்ம சரீரத்தினால அது உயிரோடு இருக்கிறது. அப்போ உயிர் எதுன்னு கேட்டோம்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். அந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த உடம்போடு கலந்துருந்தால் உடம்புக்கும் உயிர் இருக்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் உடம்புக்கு உயிர் போய்விட்டது. அப்போ உயிர் என்பது சரீரம் என்று தெரிஞ்சுக்க, சூக்ஷ்ம சரீரம் தான் உயிர். அந்த உயிரில் ஆத்மா பிரதிபலிக்கும் போது அந்த உயிருக்கு அறிவு கிடைக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த சேதன வஸ்து சிதாபாசன் விஞ்ஞானமயன் நனவு நேரத்திலே நீங்கள் முழித்து கொண்டிருக்கும் பொழுது உடல் முழுக்க வியாபித்து உடலை நான் என்று அபிமானிக்கிறான். ஏன்னா அவன் நான். அப்போது ஏதாவது ஒரு உறுப்பை தொட்டாலும் பெயரிட்டு கூப்பிட்டாலும் அவன் பதில் தருகிறான் நனவில். தூக்கத்தில் என்ன ஆகிறது? இந்த சேதன தத்துவம்
அல்லது சிதாபாசன் அல்லது ஜீவன் லயஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் உடம்பிலிருந்து விடுவித்து கொண்டு, உடம்பிலிருந்து எல்லா தொடர்பையும் துண்டித்து கொண்டு ஒரு இடத்திலே திரண்டு விடுகிறான். அந்த திரண்ட இடம் எது? அப்போது அவன் தூலம் மற்றும் சூக்ஷ்ம சரீரத்தில் இல்லை, காரண சரீரத்தில் ஒடுங்கி விடுகிறான். இதனால் என்ன தீர்வு வருகிறது? பிராணன் அல்லது உயிர் ஆத்மா அல்ல. பிராணன் அல்லது உயிர் சம்ஹதத்துவமாக இருக்கிறது. உயிர் என்பது என்ன? 4-5 பொருள் சேர்ந்தால் தான் உயிர் வருது. இந்த உடம்பில் இருக்கிற பொருளெல்லாம் சேர்ந்தால் தான் உயிர் இருக்கும். மூளை எடுத்துட்டோம்னா உயிர் போயிடும், இதயத்தை எடுத்துட்டா உயிர் போயிடும், இதெல்லாம் சேர்த்தாக்கா உயிர் வரும். எல்லாம் உயிர் என்பதே 4-5 பொருள் சேர்க்கிறதுனால உண்டாகிறது. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் சேர்க்கிறதுனால உண்டாகுது. எது சேர்க்கிறதுனால உண்டாகுதோ அது உண்மையில் இல்லை. என்னால் பிரிந்த பிறகு மறைந்துவிடும். சேர்த்தால் இருக்கும், பிரிந்தால் இருக்கும். அப்போ சேர்க்கும்போது தோன்றி பிரியும் போது மறைவதை எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும்? எனவே அதை நாம் உயிர் என்று சொல்கிறோம். சேர்த்தால் தோன்றி பிரிந்தால் மறைவது அது அறிவு கிடையாது. எது சேர்க்கப்பட்டதோ அது சேர்க்கப்பட்டதற்காக அல்ல, சேர்த்தவனுக்காக. வீடு பல பொருளால் சேர்க்கப்பட்டது, ஆனால் யாருக்கு இந்த வீடு? வீட்டுக்கு அல்ல, வீட்டில் குடியிருக்கிறவனுக்காக. அப்போ எதெல்லாம் சேர்க்கப்பட்டதோ அது சேதனம் அல்ல. சேர்க்கப்பட்டது உயிரோடு இருக்கலாம், ஆனால் சேதனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது. பாலாகிக்கு இந்த சேர்க்கையில் உண்டாகிய அறிவு தத்துவமாகிய இறைவனுக்கு மீது அலாதி பிரியம். எப்படி மனிதன்கிட்ட அந்த கரணமும் ஆத்மாவும் கலந்து ஒரு அறிவு தத்துவம் உண்டாகுதோ அதே போல் இந்த பிரம்மமும் இந்த ஜகத்தும் கலந்து ஒரு அறிவு பொருள் இருக்கிறது. அதுக்கு இறைவன் பேர். அவருக்கு ஹிரண்யகர்பன் என்று பேர். அந்த ஹிரண்யகர்பன் தான் இந்த உயிரோடு இருக்கின்ற ஜகத்திலே பிரதிபலிக்கின்ற அந்த பிரம்மத்தை அவன் முழு முதற் கடவுள் என்று எடுத்துக்கொள்கிறார். அவனுக்கு பேர் உபாசகன்னு பேர். அவன் சகுன உபாசகன்னு பேர். ஆனால் நாமோ இந்த உயிர் தத்துவத்தை நீக்கிவிட்டு, இந்த ஜகத் என்பது உயிருடைய பொருள், அது இயக்கத்தில் இருக்குது, இயக்கத்தை தானே உயிருங்கிறோம். இந்த உடம்பு இயங்கினா உயிருங்கிறோம், இயங்காமல் கடந்தா செத்து போயிட்டாங்க. இந்த ஜகத்தும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது. அந்த உயிருக்கு அறிவு கிடையாது. அந்த அறிவை தருவது பிரம்மம். இவன் அறிவும் இந்த உயிரும் கலந்திருக்கின்ற இறைவனைத்தான் உபாசனை செய்கிறான். அவனுக்கு சகுன பிரம்ம உபாசனம் பேர். ஆனால் அஜாத சத்ரு இந்த ஜகத் என்கிற உயிரை நீக்கி, உடல் என்கின்ற உயிரை நீக்கி தூய்மையான ஞானத்தை மட்டும் காட்டி கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான இருக்கின்ற சத்தியம், ஞானம், ஆனந்தம் என்று நிர்குண பிரம்மத்தை உபதேசம் செய்வதற்காக இந்த பேச்சு நடக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். மேலும் எவனொருவன் இந்த உயிரோடு அறிவு கலந்திருக்கிறதோ அவனுக்கு தான் சம்சாரம். ஏனென்றால் உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த பிராணனுடைய சேட்டையினால தான் சுகதுக்கங்கள் உண்டாகுது. ஆனால் அறிவாகிய ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனால் அந்த உயிரும் அறிவும் சேரும் பொழுது சம்சாரித்துவம் வருகிறது. யாருக்கு? சேர்ந்தவனுக்கு, சேர்ந்திருங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு. விவேகி சேர்ந்திருந்தாலும் நான் வேற, இது வேற, உயிர் வேற, அறிவு வேற என்று தெரிந்து கொள்கிறான். இந்த உயிரையும் அறிவையும் அவன் பிரிந்ததுனால இந்த உயிருக்குத்தானே இந்த துன்பங்கள், எனக்கு இல்லையே என்று அவன் தெரிந்து கொள்கிறான். இதுதான் தீர்வு. சேதன தத்துவம் எது என்பதை ஒருவன் தன்னில் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். உயிரிருக்கின்ற உடம்பை அவன் நான் என்று சொல்லக்கூடாது. உயிருடன் அது நடமாடிக்கொண்டிருந்தாலும் அறிவாகிய நான் அதுக்கு சம்பந்தம் இல்லாதவன். அது தன் வேலையை செய்யட்டும், அது சுகத்துக்கு இருக்கணும், இன்ப துன்பங்களை பார்க்கட்டும், உண்ணட்டும், உறங்கட்டும், எது ஒன்றா செய்யட்டும். இது உடலுடைய சேட்டைகள், அது உயிருடைய சேட்டைகள். உயிரின் சேட்டைகள் அறிவாகி எனக்கு இல்லை. நான் அனாதி காலத்திலிருந்து சம்பந்தம் வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான் நான் செய்த தப்பு. அந்த சம்பந்தத்தினாலே இந்த உயிரின் தன்மையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அறியாமையினால் உயிரின் தன்மையை என்னில் பார்த்தேன், எனது தன்மையை உயிருக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது அவை என்னிடம் நீங்கியது என்று தெரிந்து கொள்கிறான். சம்சாரம் என்பது இந்த உடலில் இருக்கின்ற உயிருக்கு தான், ஆனால் ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. அசேதனமாகிய பிராணனுக்கும் உடம்புக்கும் தான் இந்த சம்சாரித்துவம். அது
ஏன் அந்த சம்சாரத்தை வருதுன்னா அதுக்கு அந்த ஆத்மா இருந்ததுனால. இப்பொழுது இந்த ஆத்மா அதுலேருந்து பிரிவதும் இல்லை, சேர்ந்து கொள்வதும் இல்லை, புரிஞ்சுக்கிச்சு இந்த உடம்புக்கும் உயிருக்கும் எது வேணால் நடந்துட்டு போகட்டும், எனக்கு அல்ல என்று அவன் சேதன தத்துவமாகிய நான் ஆத்மா பரம்பிரம்மம், நான் உடம்பில் மட்டுமில்லை உடம்புக்கு எங்கும் விரும்பியிருக்கிறேன். இந்த உடம்பில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை, மற்ற எல்லா உடம்புகளில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் எல்லாவற்றிலும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன், நான் சாட்சி மாத்திரம் என்று அவன் தெரிந்து கொள்கிறான். இதுதான் தீர்வு. முதலிலிருந்து 13 மந்திரங்கள் வரை பாலாகி அதிகம் பிரசங்கித்தனத்தை காட்டினான். 14வது மந்திரத்தில் அவன் அடிபணிந்து குருவிடம் அஜாதசத்திரிடம் சீடனாக மாறுகிறான். 15வது மந்திரத்தில் பிராணனும் தூல சரீரமும் உயிர் என்று பெயர், அது அசேதனம், உயிர் தான் ஆனால் அசேதனம், அறிவற்றது. 16ஆம் மந்திரத்தில் இந்த சரீரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற, அதாவது உயிர் இருந்துக்கிட்டு இருக்குது, இந்த அறிவு பொருள் எங்கே, விஞ்ஞானமயன் எங்கே போனான் என்றான், எங்கு சென்றான், எங்கிருந்து வருகிறான் என்பதை கூறு என்று கார்கி பாலாகிக்கு கேட்கிறார். கேள்வியை குரு கேட்குறார். யூஸ்வலாக வழக்கமாக மாணவன் தான் குரு கேட்கணும். ஆனால் இந்த குரு கருணை உடையவர்னால, இந்த பாலாகிக்கு ஒன்றுமே தெரியாததுனால இவராகவே கேள்வி எழுப்புகிறார். சரிப்பா, உனக்கு இந்த உயிர் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் அறிவு இல்லைன்னு உனக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் கேட்குறேன், இந்த உயிர் இருக்குதே, அறிவும் இருக்குது இல்லை, அது வெளிப்படாமல் இருக்குதே, அது எங்கே இருக்குது? இப்போ அவன் முழிச்சிக்கும் போது எந்த இடத்துலேருந்து வந்தது? சில பேர் நினைக்கலாம் அது எங்கேயோ வெளியே போயிடுச்சு, முழிச்சிக்கும் போது உள்ளே வருதுன்னு. நீ என்ன சொல்கிற? வெளியேருந்து உள்ளே வந்ததா, அல்ல உள்ளுக்குள்ளேருந்து உடம்பு நிறைய வந்தது, உடம்புக்குள்ளே மறுபடியும் மறைஞ்சுதா? அதனுடைய இடம் எதுன்னு கேட்குறார். எங்கே மறைந்தான், எங்கிருந்து வருகிறான்? அதுக்கு 2 பேர் கொடுத்துருக்கான். அதிகரணம் அபாதானம்னு பேர். எங்கே போய் ஒடுங்கினானோ அது இடம் அதிகரணம், எங்கிருந்து வெளிப்பட்டானோ அது பேர் அபாதானம். உபாதானம் அபாதானம் என்று பேர். இந்த கேள்வி கேட்குறார். அதுக்கும் அந்த கார்கி பாலாகிக்கு தெரியல, எனக்கு தெரியாது என்று சொல்கிறான். இதை நாம் அடுத்த மந்திரத்திலே நாம் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.